செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு, முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மீன் பிடித்த போது ஆற்றில் தவறி விழுந்த சகோதரர்களில் 2 உயிரிழப்பு, மரக்காணம் அருகே சோகம். 31ஆம் தேதி மதியம் முதல் நகர பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை, டிஐஜி சத்யசுந்தரம் தகவல். அமித்ஷாவை கண்டித்து சவப்படை ஊர்வலம், போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளை ஏற்பட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். அரசு வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா தனியார் திருமண நிலையத்தில் கொண்டாடப்பட்டது. கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சபாநாயகர் செல்வம், சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சமூக நலத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் ராகினி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விழாவில் கலந்து கொண்டனர். இதனிடையே விழா மேடையில் மாற்றுத்திறனாளிகளை அமர வைக்கவில்லை என கவர்னர் மற்றும் முதலமைச்சர் முன்னிலையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் கேள்வி எழுப்பிய நிலையில் அவர் மேடையில் அமர வைக்கப்பட்டார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை கேட்க கூட்டம் நடத்தி குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மாற்றுத்திறனாளிகளான திட்டங்களை குறித்து காலத்தோடு அரசு நிறைவேற்றி தருவதாகவும் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு ஒரு குறையாக உள்ள நிலையில் 3 மாதங்களில் எல்டிசி, யூடிசி என 700க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட உள்ளதாகவும், இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றார். இதேபோல குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்படும் வீடுகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு ஒதுக்கி வழங்கப்படும் என்றும், கடனை தள்ளுபடி செய்யவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கோரிக்கையிலும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றும் கூறினார். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய விளையாட்டுக்கு வெளியில போறாங்க, நிறைய பரிசு வாங்கி வராங்க, பார்க்குறாங்க, நிறைய பரிசு வாங்கி வராங்க, வெளியில போய் விளையாட்டு வராங்க. அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய பேர் பிள்ளைங்களும் வெளியில போய் போக்குவரத்து செலவு போகிற செலவு வசதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் துறை உங்களுடைய சங்கங்கள் கூறுகின்ற அந்த விளையாட்டு சங்கங்கள் மூலமாக அனுப்பப்படுகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு உரிய அடிப்படை செலவுகளை ஏற்றுக்கொள்ளும். விளையாட்டு வெளியில் மற்ற மாநிலங்களுக்கு விளையாட்டு செய்து கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இது போன்ற சிக்கல்களை போது விடுக்கின்றோடு இது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவது கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்லையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் கவனமாக இதை கேட்க வேண்டும். நான் கண்ட ஒரு உண்மையை இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கண்ட ஒரு உண்மையை இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னோட 45 வருஷம் அரசாங்கத்தில் பணியாற்றுகிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். பொதுவாகவே உடல் குறைபாடு உள்ளவர்கள் கடமை உணர்வோடு அக்கறையோடு வேலை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களால் மீன் பிடித்த போது ஆற்றில் தவறி விழுந்த அண்ணன் தம்பிகளில் 2 பேரது உடல் கரை ஒதுங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சந்தைத்தோப்பு பகுதியை சேர்ந்த கணேசன் என்பவரின் மகன்களான லோகேஷ் மற்றும் இரட்டை சகோதரர்களான விக்ரம், சூர்யா ஆகிய 3 பேரும் நேற்று மாலை கடல் முகத்துவார பகுதியான பக்கிங்ஹாம் கால்வாயில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை காரணமாக பக்கிங்ஹாம் கால்வாயில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறதா. இந்நிலையில் பக்கிங்ஹாம் கால்வாயின் மேம்பாலத்தின் மீது சகோதரர்கள் 3 பேரும் அமர்ந்து தூண்டில் போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று மூத்த சகோதரரான லோகேஷ் பக்கிங்ஹாம் கால்வாயில் தவறி தண்ணீருக்குள் விழுந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மற்ற இருவரும் அண்ணனை காப்பாற்ற கால்வாய்க்குள் அடுத்தடுத்து குதித்துள்ளனர். இதில் சகோதரர்கள் 3 பேரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த மரக்காண போலீசார், தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கால்வாயில் விழுந்து மாயமான 3 பேரையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இரவு நேரம் என்பதால் தேடும் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டதா. இருந்த போதிலும் மீனவர்களுடன் இணைந்து தீயணைப்பு வீரர்கள் விசைப்படகுகள் மூலம் கால்வாயில் தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் பல மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு லோகேஷின் உடல் மட்டும் மீட்கப்பட்டது. தவறி விழுந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்திலேயே ஆழமாக சிக்கியிருந்த லோகேஷின் உடல் மீட்கப்பட்டது. இதனிடையே 2வது சகோதரர் விக்கியின் உடலும் கரை ஒதுங்கியது. தீயணைப்பு துறையினர் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர்.
31ஆம் தேதி மதியம் முதல் நகர பகுதிகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போதே வந்துள்ள நிலையில் வணிகர்கள் மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து காவல்துறையினரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி சத்யசுந்தரம், புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் கூடுவார்கள் என்பதால் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 31ஆம் தேதி பிற்பகலின் முதல் ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஒயிட் டவுன் பகுதியை சுற்றி 10 இடங்களில் வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த வாகன நிறுத்தும் இடங்களில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அரசின் மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்து மூலமாக கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒயிட் டவுன் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் பாஸ் வழங்கப்படும் என்றும் அவர்கள் அந்த பாஸை காண்பித்து வீடுகளுக்கு செல்லலாம் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 2 லட்சம் பேர் வரை கடற்கரை சாலையில் கூடியதாகவும் இந்த ஆண்டு அதைவிட அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறினார். இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ள நிலையில் வரும் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து வருபவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அமித்ஷாவை கண்டித்து சவப்படை ஊர்வலம் நடத்தியவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருபுவனை தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் ஈழவளவன் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலையில் அமித்ஷாவின் உருவ பொம்மையை வைத்து சவப்படை ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அமைப்பு செயலாளர் தலையாரி, அரிமா தமிழன், செல்வநந்தன், எழில்மாறன், முரளிதரன், சிந்தனை செல்வன், தமிழ்கனல், புரட்சி வளவன், சைமன், ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்கள் 1300 பேர் பணியமர்த்தப்பட்டதால் அவர்கள் அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கி 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து பணி நீக்க ஊழியர்கள் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 100க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பட்ஜெட்டில் அறிவித்தபடி தங்களுக்கு பணி வழங்க கோரியும் இது தொடர்பாக அரசாணை வெளியிட கோரியும் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கேயே தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அருகே சடலத்தை புதைக்க ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுச்சேரி கோரிமேடு ஒட்டியுள்ள கலைவாண நகரை சேர்ந்தவர் ராஜாராம் செட்டியார். இவரது மனைவி ஜெயலட்சுமி உயிரிழந்து விட்டதால் அவரது உடலை புதைக்க காலம் காலமாக எடுத்து செல்லும் இடத்திற்கு எரிக்க உறவினர்கள் சென்றுள்ளனர். அப்போது சிலர் அந்த பிணத்தை புதைக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ஆரோவில் போலீசார் பிணத்தை கொண்டு செல்ல விடாமல் தடுத்துள்ளனர். பிணம் கொண்டு செல்ல முடியாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால்
உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். சாலையில் இருந்த பள்ளத்திற்கு இறுதி சடங்கு செய்த சமூக ஆர்வலரின் வீடியோ தற்போது வைரல் ஆகி வருகிறது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கேபிள்களை பதிக்க குழி தோண்டி 3 மாதங்கள் ஆகியும் மூடப்படவில்லை. இதனால் பல இடங்களில் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. தொடர்ச்சியாக மழை பெய்ததால் சாலையில் ஜல்லிகள் பெயர்ந்து மோசமாகிவிட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் சாலையோர பள்ளங்களை முறையாக மூட வலியுறுத்தி சமூக ஆர்வலர் ஒருவர் நூதன முறையில் பள்ளத்திற்கு மாலை அணிவித்து இறுதி சடங்கு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சமூக ஆர்வலர் சுந்தர்ராஜன் பள்ளத்திற்கு மாலை அணிவித்து நெருப்பு மூட்டி சட்டி வைத்து இறுதி சடங்கு செய்தார். சமாதியை 3 முறை வலம் வந்து பானையை உடைத்து சடங்கு செய்வது போல பள்ளத்தை சுற்றி வந்து சடங்கு செய்தார். இனியாவது அதிகாரிகள் சாலையோர பள்ளங்களை முறையாக மூட வேண்டும் என்றும் சேதமடைந்த சாலைகளை உடனே செப்பனிட வேண்டும் என்றும் அவர் கூறி இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக தெரிவித்தார். தொண்டமாநத்தம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பாலாஜி நகருக்கு 1,68,000 ரூபாய் மதிப்பிலான சாலை வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தொண்டமாநத்தம் சூர்யா கார்டன் நகருக்கு 4,31,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இரு நிகழ்ச்சிகளிலும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசுடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜிக்மர் SC/ST சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள திருமூண்டீஸ்வரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தலின்படி பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜிக்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் வெள்ள நிவாரண நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜிக்மர் SC/ST சிறுபான்மையினர் பணியாளர் நலச்சங்கம் மற்றும் ஜிக்மர் ஊழியர் நலச்சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். குருமாம்பேட்டை லலிதா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் நடைபெற்ற மண்டலாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை குருமாம்பேட் ராகவேந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி பீடம் ஆலயத்தில் கடந்த மாதம் கும்பாபிஷேக விழா நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு மண்டல பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 25வது நாள் மண்டல பூஜை விழாவில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, குங்குமம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க புதுவை அரசு தவறிவிட்டதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் நாடு முழுவதும் மத்திய அரசின் உள்துறை, அஞ்சலகத்துறை, உயர்கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் காலி பணியிடங்களுக்கு ரோஜ்கர் மேளா திட்டத்தின் மூலம் சுமார் 71,000 பேருக்கு பணி நியமன ஆணையை காணொலி மூலம் பிரதமர் வழங்குகிறார். இதில் புதுச்சேரியிலிருந்து ஒருவர் கூட சேராதது மாநிலத்தை வஞ்சிக்கும் செயல் என்றார். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதில் பாஜக, NR காங்கிரஸ் கூட்டணி அரசானது முழுமையாக தவறிவிட்டதாகவும் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட லிப்ட் ஆபரேட்டர், டிஸ்பேச் கிளர்க் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட பணியிடங்களை மாற்றுத்திறனாளிகள் அல்லாதவர்கள் அபகரித்துள்ளதை மீட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7,100 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,800 ரூபாய்.
வெள்ளி 10 கிராம் 960 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு, முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மீன் பிடித்த போது ஆற்றில் தவறி விழுந்த சகோதரர்களில் 2 உயிரிழப்பு, மரக்காணம் அருகே சோகம். 31ஆம் தேதி மதியம் முதல் நகர பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை, டிஐஜி சத்யசுந்தரம் தகவல். அமித்ஷாவை கண்டித்து சவப்படை ஊர்வலம், போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.